Hello everyone. இந்த வீடியோல நான் என்னோட TCS Prime Interview Experience ஷேர் பண்ண போறேன். நீங்க இப்பதான் ரீசன்ட்டா NQT கிராக் பண்ணிட்டு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். From interview preparation நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேரி பண்ணணும், எந்த மாதிரி ரவுண்ட்ஸ்ல இருக்கும், ஈச் ரவுண்ட்ஸ்லயும் எந்தெந்த மாதிரி क्वेश्चंसலாம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டீடைல்ஸையுமே இந்த வீடியோல சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் டிஜிட்டல் அண்ட் நிஞ்சா இன்டர்வியூமே அட்டெண்ட் பண்ணாங்க. உங்கள்கிட்டயுமே இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க எந்த ரோலுக்கு நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போனாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். First, let me share my journey of the interview. நான் வந்து 2025 மார்ச் மந்த் வந்து NQT அட்டெண்ட் பண்ணேன். ஒன்ஸ் NQT அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 to 3 months கேப் கழிச்சு தான் இன்டர்வியூக்கான கால் வந்துச்சு. விச் இஸ் ஜூன் மந்த்தில் தான் எனக்கு வந்து இன்டர்வியூ கால் வந்துச்சு. இந்த இன்டர்வியூ எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் காலேஜில் உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போய் இன் பர்சனில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் HRs அண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தென் எனக்கு இந்த இன்டர்வியூ முடிஞ்சு ஒரு 4 months கேப் கழிச்சு தான், விச் இஸ் அக்டோபரில் தான் எனக்கு வந்து ரிஜெக்ஷன் மெயில் வந்துச்சு. ஐ எம் நாட் செலக்டட் ஃபார் தி TCS அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் அப்போது எங்கள் பேட்ச் விச் இஸ் 2025 பேட்ச்சில் TCSல வந்து நிறையவே இன்டர்னல் இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் லே ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் அந்த நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இஷ்யூஸ்னால நிறைய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸே வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. அதில் ஒரு ஆள் நானுமே ரிஜெக்ட் ஆகிட்டேன். தென் அகைன் இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரீஇன்டர்வியூ மெயில் சென்ட் பண்ணாங்க. ஒன்ஸ் நான் அதில் அட்டன் பண்ணி தான் இந்த TCS Prime ஆஃபரை வந்து நான் கிளைம் பண்ணேன். பட் இனிமேல் வர பேட்ச்க்கு எதுவுமே இந்த மாதிரி நடக்காது. ஒன்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். பிகாஸ் எல்லா இன்டர்னல் இஷ்யூஸ், இந்த லே ஆஃப் இஷ்யூஸ் எல்லாமே வந்து TCS ஆர்கனைசேஷன்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே, அதாவது உங்கள் இன்டர்வியூலேயே நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஸோ தென் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் 1 page ரெஸ்யூமே உங்களுக்கு எனஃப். அதுலேயே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியாத ஸ்கில் எதையுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ளஸ் உங்கள் ஸ்கில்ஸ், நீங்கள் எந்தெந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு தெரியுமோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். தெரியாத ஸ்கில்ஸை போட்டிங்கன்னா மேபி அதிலேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை மட்டுமே நீங்கள் அதில் போட்டுட்டு நீங்கள் போட்ட ப்ராஜெக்ட்ஸோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் செகண்ட் திங், ட்ரெஸ் கோட். ப்ராப்பராக ட்ரெஸ் கோட் பண்ணிக்கோங்க. பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் போத் ஆர் நீட்ஸ் டு பி கோ இன் தி ஃபார்மல்ஸ். பிகாஸ் TCSல வந்து கண்டிப்பாக டீசென்சி மெயினாக பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி ப்ராப்பராக உள்ளே வரீங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, உங்கள் டிசிப்ளின் எல்லாத்தையுமே கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக டக்கின் பண்ணி ஷூஸ், ஹேர் கட்ஸ் இதெல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் திங், டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்னென்னலாம் கேரி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூ காலுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கோங்க. தென் ரெஸ்யூமே பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களோட காலேஜ் எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட் ப்ளஸ் ப்ரொவிஷனல் டிகிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் ஆதார், பேன் இதெல்லாமே எடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் அன்றைக்கி இன்டர்வியூ வரும்போது உங்களுக்கு சின்னதாக ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அங்கே நடக்கும். பிகாஸ் அங்கேருந்து சில HRஸ்லாம் அவங்க வந்திருப்பாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வியூ காலை செக் பண்ணிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் வந்து எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கீங்க, ப்ராப்பராக அரியர்ஸ் இல்லாமல் எல்லாத்தையுமே கடைசி 8th செமஸ்டர் வரைக்கும் கிளியர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ப்ராப்பராக கேரி பண்ணிக்கோங்க. Then let's get into my interview experience. ஸோ பேசிக்கலி இந்த TCS இன்டர்வியூவில் வந்து என்ன மாதிரி நடக்கும்னா, நீங்கள் ஒன்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸ்க்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் பேனல்ஸ் இருக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேனல்ஸ் இருக்கும். 10 பேனல்ஸ்லையும் ஒரு பேனலுக்கு 3 persons வந்து உள்ளே இருப்பாங்க. ஒன் வந்து டெக்னிக்கல் HR, இன்னொன்று வந்து மேனேஜரியல் HR, லாஸ்ட் ஒன் வந்து ஜென்ரல் HR. இந்த 3 பேருமே உங்களுக்கு அட் அ டைமில் உள்ளே இருப்பாங்க. உங்களுக்கு இந்த ரவுண்ட்ஸ்லாம் தனித்தனியாக நடக்காது. இந்த எல்லா ரவுண்ட்ஸுமே உங்களுக்கு அட் அ டைமில் அந்த 3 person உள்ளே இருக்கிறதுனால ஒரே டைமில் உங்களுக்கு மாறி மாறி கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு டெக்னிக்கல் HR தான் ஸ்டார்ட் பண்ணாரு. திஸ் இஸ் ஆஸ் யூஷுவல் கொஸ்டின், செல்ஃப் இன்ட்ரோவை ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 1.5 to 2 minutesக்குள்ளே செல்ஃப் இன்ட்ரோவை ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 minutesக்கு வந்து செல்ஃப் இன்ட்ரோ வந்து டீட்டெயிலாக கான்ஃபிடென்ட்டாக நான் பேசினேன். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். இன்ட்ரோவை நல்லா ரெடி பண்ணிட்டு போல்டாக பேசிடுங்க. அதிலே அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும் ஆல்மோஸ்ட். ஸோ தென் எனக்கு வந்து டெக்னிக்கல் HR வந்து டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து த்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்கிட்ட நீங்கள் எந்த லாங்குவேஜில் கம்ஃபர்டபுள்ன்ற மாதிரி கேட்டார். நான் வந்து ஜாவா லாங்குவேஜ்னு சொன்னதுனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவாலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பேப்பர் பென் கொடுத்துட்டு ஒரு கோடிங் கொஸ்டினை வந்து ரைட் பண்ண சொல்லிட்டாரு. பேசிக்கலி நீங்கள் ப்ரைம் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோடிங் கொஸ்டின்ஸ் வந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் டிஜிட்டலுக்குமே உங்களுக்கு சொல்லுவாங்க. நிஞ்சாக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ரிட்டனில் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நான் அதை வந்து டீட்டெயிலாக அந்த இதில் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங் யூசிங் ரிகர்ஷன்.
எனக்கு இந்த கொஸ்டின் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டார். நீங்கள் வந்து ஜஸ்ட் சூடோ கோட் மட்டும் எழுதுங்கன்ற மாதிரி என்கிட்ட சொன்னார். ஸோ நான் வந்து உடனே பேப்பரில் வந்து எழுதிட்டேன். பட் இந்த மீன் வைல் இதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மல்டி டாஸ்கிங் நம்மகிட்ட செக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கோடு கொடுத்து எழுத சொல்லிடுவாங்க. நம்ம கோடு எழுதிக்கிட்டே அவங்க வேறு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. மீன் வைல் நம்ம ஆன்சர் பண்ணி அந்த கோடுக்கு எழுதிக்கிட்டே நான் வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் வந்து எழுதுறதை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணாங்க, யூ ஹேவ் கேம் ஹியர் ஃபார் ப்ரைம் இன்டர்வியூ, ஸோ யூ ஷுட் பி டூ மல்டி டாஸ்கின்ற மாதிரி என்கிட்ட மென்ஷன் பண்ணாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் அகைன் வந்து எழுதிக்கிட்டே நான் வந்து அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதுலேயுமே ஒரு கான்சியஸாக இருந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஜாவாலேருந்து திருப்பி ஜாவா பேஸ்ட் கொஸ்டின்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஊப்ஸ்லேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன, அக்சஸ் மாடிஃபயர்ஸ்னா என்ன, வி ஓவர்லோட் த கன்ஸ்ட்ரக்டர் இன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அதாவது நான் ஜாவான்னு சொன்னதுனால ஜாவா ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துச்சு. ஸோ இந்த மெயினாக நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூவில் வந்து ஊப்ஸ் அண்ட் எஸ்கியூஎல் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊப்ஸ் நீங்கள் எந்த லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாவா சொன்னதுனால ஜாவாலேருந்து எனக்கு ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நீங்கள் பைத்தான் சொன்னீங்கன்னா பைத்தான்லேருந்து உங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே அதோட ஊப்ஸ் கான்செப்டை வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு சம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து நான் இந்த ஜாவா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்கியூஎல்லேருந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் எனக்கு இருந்துச்சு. ப்ரோக்ராம் பண்ண சொல்லிட்டாங்க, விச் இஸ் லெஃப்ட் ஜாயின்கான ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காட்ட சொன்னாங்க. நான் அதை காட்டி முடிச்ச உடனே எஸ்கியூலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் மீன் பை சப்குவரிஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ, அண்ட் டிஃப்ரென்ஸ் ஜாயின்ஸில் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசிக்கான எஸ்கியூஎல் கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு இருந்துச்சு. இந்த கொஸ்டின்ஸ்லாம் தான் டெக்னிக்கல் இன்டர்வியூவில் வந்து எனக்கு கேட்டாங்க. தென் நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்டர்வியூ போறீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜை வந்து கம்ப்ளீட்டாக தரவு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே ரிசோர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நான் ஜாவாவில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் போட்டிங்கனாலே அது வரும். அதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் வந்து தரவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே வரும். சேம் எஸ்கியூலுமே உங்களுக்கு கீக் ஃபார் கீக்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதுக்குமே அதை போய் படிச்சுக்கலாம். இப்போ இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற லாங்குவேஜோட பேசிக்ஸ் ப்ளஸ் ஊப்ஸ் கான்செப்ட் ப்ளஸ் இந்த எஸ்கியூஎல், இந்த மூணையுமே நீங்கள் கண்டிப்பாகவே தரவு பண்ணணும். பிகாஸ் இந்த மூணுமே வந்து டிசிஎஸ்ல இன்டர்வியூவில் கேட்குற மெயினான இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா டிபிஎம்எஸ் பேசிக்ஸ் பார்த்துக்கோங்க. டிபிஎம்எஸ் இந்த சென்ஸ் இந்த எஸ்கியூலோட அட்வான்ஸ் லைக் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, அந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் வந்து டிபிஎம்எஸ்ல இருக்கும். அதை கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க. அப்புறம் நோ எஸ்கியூஎல் என்ன, எஸ்கியூஎல்னா என்ன, இந்த டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ரெண்டுத்துலையுமே ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கியூஎல்னா ரிலேஷன் டேட்டாபேஸ், நோ எஸ்கியூஎல்னா இந்த மாதிரி நான் ரிலேஷன் டேட்டாபேஸ், அதுக்கு கீழே மோங்கோ டிபி இதெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய மெயினான டாபிக்ஸ். பட் இது இல்லாமல் அந்த கோடிங் கொஸ்டின்ஸ்லாம் வந்து எங்கேருந்து வரும்னே சொல்ல முடியாது. அந்த உங்கள் டெக்னிக்கல் HR வர பொறுத்து கேட்குறது தான். நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், TCS NQT ப்ரிப்பரேஷன் வீடியோவில் ஸ்ட்ரைவர் TCS NQT சீட்டை வந்து நீங்கள் கவர் பண்ணுங்கள், மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸும் வரும்னு சொல்லிட்டு. பட் இந்த இன்டர்வியூக்கு வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. இவங்க எங்கே இருந்தோன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கல, ரேண்டமாக எது வேணால் கேட்பாங்க. பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைவர் NQT ஷீட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே இதில் NQTக்கு மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைவர் A to Z ஷீட் அப்படின்னு ஒரு DSS ஷீட் ஒன்று இருக்குது. அதில் வந்து மோர் தென் 1000 ப்ராப்ளம்ஸ் கிட்டே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அதையுமே கோத்ரூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்துடும். ஸோ எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே உங்களால் அட்லீஸ்ட் ஒரு லாஜிக்கை பில்ட் பண்ணுற மாதிரியாச்சும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் எனக்கு இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே தென் மேனேஜரியல் HR வந்து என்னை கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான், ஜென்ரல் கொஸ்டின்ஸ், எதுவுமே டெக்னிக்கல் கிடையாது. பட் இந்த ஃபர்ஸ்ட் எனக்கு டெக்னிக்கல் HR கேட்கும் போதுமே இந்த மேனேஜர் HR வந்து 2 பேர் சேர்ந்து தான் எனக்கு வந்து டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் எனக்கு மேனேஜர் வந்து இந்த ஜஸ்ட் பேசிக்காக இந்த சிச்சுவேஷனல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீமில் உங்களை அலோகேட் பண்ணால் நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க, ஒரு டீம் லீடராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் டீமுக்குள்ளே நடக்கிற கிளாஷஸ் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, டெட்லைனுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீன்ற மாதிரி இந்த மாதிரி ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து அது கேட்பாங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆன்சர் கொடுத்தாலே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஜஸ்ட் நீங்கள் போல்டாக பேசினாலே போதும். தென் இது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து HR கொஸ்டின் போச்சு. HR வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு TCS பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் TCSல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பர்சன் நேமை சொல்லுங்கள், சேர்மன் நேம், சேர்மன் இல்லைனா CEO, இந்த மாதிரி
ஆர்கனைசேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் ஹச்ஆர் கேட்பாங்க. எனக்கு வந்து கேட்டாங்க, நான் ஃபுல்லாக ஆன்சர் பண்ணல, சில நேம்ஸ் மட்டும் நான் சொன்னேன். இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி டிசிஎஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கிற டாப் பர்சன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிஇஓவாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆன்சர் பண்ணேன், டிசிஎஸ்ல வந்து இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த ஆதார் கார்டு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஹச்ஆர் கொஸ்டின்ஸ் எனக்கு இதுதான். இது இல்லாமல் எனக்கு இது அகைன் பேசிக் கொஸ்டின்ஸ், உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, தென் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சு. நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா நீங்கள் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் பெஸ்ட்டான ப்ராஜெக்ட்ஸை வந்து ஃபஸ்ட் போடுங்க. அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு 2 minutes வந்து ஒரே ப்ராஜெக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு கேட்ட உடனே நான் வந்து ஒரு 2 minutesக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே மாதிரி நீங்களுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதுதான் என்னோட 3 rounds கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் நடந்தது. இது இல்லாமல் என்னோட ரீஹைரிங் ரீஇன்டர்வியூ எனக்கு வந்து February month கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன்ல, அதில் என்னென்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டுமே நான் லிஸ்ட் பண்ணுறேன். அதையுமே நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி 3 managers வந்து ஒரு இடத்துல உட்காந்து எனக்கு கொஸ்டின் பண்ணல. ஒரே ஒரு டெக்னிக்கல் ஹெச்ஆர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருந்துச்சு. அதை முடிச்சோடனே டேரெக்டாக ஜென்ரல் ஹெச்ஆர் ரவுண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு டெக்னிக்கல் ஹெச்ஆரில் என்ன கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவருமே உங்களுக்கு டிஃபைன் பண்ண லாங்குவேஜ் கேட்டார். நான் ஜாவான்னு சொன்னேன். தென் அதுலேருந்து ஒரு கோடிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டாரு, விச் இஸ் ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் சம் கேட்டார். அந்த சம்முக்கு வந்து நான் சூடோ கோட் எழுதுன்ற மாதிரி என்கிட்ட சொன்னார். நான் அந்த சம் எனக்கு நான் முன்னாடி தெரியுன்றதுனால நான் அதை வந்து டீட்டெயிலாக எழுதிட்டேன். அது முடிச்ச உடனே உங்களுக்கு எந்த ஸ்டாக்ல வந்து இன்ட்ரெஸ்டிங் கேட்டப்போ நான் அப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் வந்து நான் நல்லா பண்ணிட்டு இருந்ததுனால ஃபுல் ஸ்டாக்னு சொன்னேன். அதுலேருந்து எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஃபுல்லாகவே ஜாவா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஜேவிஎம்னா என்ன, டிடிகேனா என்ன, இதுலையுமே சில ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் இருந்துச்சு. மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி அங்கே அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் சொன்ன டீட்டெயில்ஸ் தான் எல்லாமே இதுலேயும் அகைன் கேட்டாங்க. இதுதான் வந்து என்னோட அந்த செகண்ட் இன்டர்வியூவில் நடந்தது. செகண்ட் இன்டர்வியூ வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான், பிகாஸ் we are already selected in that first interview. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி எல்லாருமே வந்து ஹையர் பண்ணாங்க. ஸோ இதுதான் என்னோட டிசிஎஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நீங்கள் நிஞ்சாக்கு இன்டர்வியூ போனாலுமே சரி, டிஜிட்டல் ஆர் பிரைம் எந்த இன்டர்வியூ போனாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிஞ்சாவில் வந்து உங்களுக்கு கோடிங் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. டிஜிட்டல் அண்ட் பிரைமில் மட்டும்தான் உங்களுக்கு கோடிங் கொஸ்டின் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். ஆர்எல்ஸ் என்னை வந்து நீங்கள் பர்சனலாக ரீச் அவுட் பண்ணலாம் இன் Instagram. தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ.